ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு மேலே தான் 100% தப்பு. என்ன படிக்க போன இடத்துல ஏன் இப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த சொசைட்டியே இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னத்த லவ்வோ என்ன இப்படி பண்ணுறாங்களோ தெரில. இந்த பொண்ணு போக மாதிரினா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சொல்லுங்கள். சரி, ஓகே, அப்புறம் பேசுகிறேன். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணை நாசம் பண்ண மாதிரி தப்பே இல்லாத மாதிரிலாம் சொல்கிறீங்க. தம்பி, படிக்க போன இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அப்போ லவ் பண்ணால் பொண்ணுங்களை இப்படி தான் பண்ணுவீங்க, நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணுவீங்க. பண்ணவ மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல. சார் எத்தனை பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க? நான் என்ன ஒரு 2 வாட்டி பண்ணியிருப்பேன். அப்போ இது உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்கள் அந்த நாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? இங்கே பார்ப்பா, 1000 தான் சொல்லு, அந்த பொண்ணு மேலே தான் கேர்லெஸ்ஸு. என்ன சும்மா இந்த மாதிரி விஷயம்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க தம்பி, பிரச்சனையாக வரும். என்ன சமூகம் சீர்கேடாக போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வர வந்துடுறாங்க. அது மாதிரி கேட்டால் யூத்துங்கிறாங்க, 2Kங்கிறாங்க. என்னத்தை போ. என்னடா நியாயம் இது? டிவோர்ஸ் ஆனாலும் பொண்ணுங்களை தான் குத்தம் சொல்கிறீங்க, லவ் பிரேக்கப் ஆனாலும் பொண்ணுங்களை தான் குத்தம் சொல்கிறீங்க, கிளாமராக ட்ரெஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஐட்டோங்கிறீங்க. என்னடா அப்போ நீ கடைசி வரைக்கும் அந்த தப்பு பண்ணவன குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன், அப்படி தானே? ஒன்ன மாதிரி ஆளுங்களாக தான் இந்த அக்கா வார்த்தை கூட தப்பா ட்ரெண்ட் ஆகுது. அங்கே பாரு, தண்ணி விழு முதல்ல போடுறேன். எங்க தண்ணி விட்ட ஏன் மேலே தப்பு இல்லை, விழுந்த ஓ மேலே தான் தப்பு. ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான பர்பஸே என்ன அப்படின்னா, ஒரு வழியான ஒரு விஷயத்த ஒரு ஃபன்னா டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறது தான். லைக் டார்க் ஹியூமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா நேரங்கள்லயும் அதை வந்து பண்ண முடியாது நம்மளால. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் என்ன இன்சிடென்ட் பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் இங்க பேச போறது என்ன அப்படின்னா, சொசைட்டியை பத்தி. சொசைட்டி அப்படிங்கிறது எல்லா சார்பான மக்களும், எல்லா ரிலிஜியஸும், கம்யூனிட்டியும் ஒன்னா வாழ்றது சொசைட்டி. ஆனா இந்த சொசைட்டி நம்மளுக்கு டீச் பண்றது என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்துட்டு ராங்கான வேலை நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்க நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு பெண்கள் ரிலேட்டடான ஒரு டாபிக். கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க மேல திணிக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், அஸ் அ மென்னா நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறது என்னன்னா, உங்களுடைய பாஸ்ட் வச்சு ஜட்ஜ் பண்றது. லைக் அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி 2 லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், 2 பிரேக்கப் இருக்கலாம், ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸியா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும் போது அந்த பொண்ணை வச்சு நம்மளோட சொசைட்டில அந்த பொண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ற ஜட்ஜ்மெண்ட். அதாவது சிம்பிளா பிளைண்ட் ஃபோல்டா அவங்களோட பாஸ்ட் வச்சு பண்றது. 2வது விஷயம், கேவலமான ஒரு விஷயத்த ட்ரெண்ட்னு சொல்லி மாத்தி பரப்புறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்கா ட்ரெண்ட் இப்போ வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், அவங்க காட்டுறாங்க நான் பாக்குறேன், அவங்க தானே பேசுறாங்க, நான் அதைத்தானே வந்துட்டு கமெண்டா போடுறேன், அதைத்தானே வந்து நான் வந்து ட்ரெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடியது உங்க வீட்டு பெண்களா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு அந்த பொண்ணு அப்படி, எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான், பொண்ணுங்கனாலே வந்து காட்டி தான் ஃபேம் ஆவாங்க. ப்ரோ, நீங்க பாக்குறது ஷோ ஆஃப் பண்ணி ஃபேமஸ் ஆகிற பொண்ணுங்களை மட்டும்தான். ஆனா நிறைய டேலண்டான கிரியேட்டர்ஸ் இன்னுமே இங்க இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நான் சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேஸை பத்தி நான் எதுவுமே பேச போறது இல்ல, ஸோ சில விஷயங்களை தவிர. ஆனா நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால முடியும். ஸோ அது ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து விளக்கிடுறேன், நான் எல்லாத்தையும் வந்து பிளேம் பண்ண போறது இல்லை. இங்க சில பேர் நிறைய வந்துட்டு பாசிட்டிவான அந்த பொண்ணுக்கு ஆதரவான கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாலும், இந்த கேஸ் டீட்டெயில், இந்த இன்சிடென்ட் நடந்து நியூஸ்ல வைரல் பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. அதுல சில கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. மூல காரணமே அதுதான். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. முதல் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க யாருமே வந்து அவங்க ஒரிஜினல் போட்டோவோ ஒரிஜினல் ஐடியோ ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் உங்களுக்கு வந்து கமெண்டை ஷோ பண்ணுறேன். நான் எதுவுமே வந்துட்டு அங்கே பேட் வேர்ட்ஸ் நான் அப்படியே பிளர் பண்ணாமல் போடுறேன். பட் வந்து என்னன்னா நான் அதை சொல்ல போகிறது இல்லை. நீ ஓரமாக லவ்வர் கூட போயிருக்க, உன்னை ஒரு பையன் மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரோ, இந்த கமெண்ட் மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீயும் அந்த இடத்துல இருந்திருந்தா நானும் அவனை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்ல வரியா? இல்லை அந்த பொண்ணுக்கு நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இந்த சொசைட்டியை திருத்தணும், இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு நீ நினைக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு போடலாம் நம்ம அப்படின்றது தானே. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்ல. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோன்னா MSSM அப்படின்னு போயிட்டு ஒரு தமிழ். நான் சொன்னல, இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரிஜினல் ஐடிங்கிறது கிடையவே கிடையாது கைஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃபோட்டோவோ, ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் ஃபோட்டோவோ, ஏதோ ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்துகிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, படிக்க போன இடத்துல படுக்க போனா பாக்குறவன்
பண்ணதான் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்த உலகத்துல, அதாவது நம்ம உலகத்தை விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுல யாருமே வந்து 7 வருஷம் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது கிடையாது. சீரியஸா சென்ஸ்லெஸ்ஸான ஒரு கமாண்ட் தான் இந்த கமாண்ட் தான். லைக் நீ வந்து ஒரு ஸ்கூல் டேஸ்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கீங்க, உனக்கு ஒரு 20 வயசு இருக்கு, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் 25 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகும். 5 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற, அப்போ உனக்கு 25 வயசு, அப்போ நீ ஒரு வேலையில இருப்ப. எல்லாமே, எல்லா லவ்வும் சரி, எல்லா காதலும் சரி, இந்த பள்ளியோ இல்ல கல்லூரி படத்துல ஆரம்பிக்கும். அது முடிய போற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்துட்டு 25, 26ல இருந்து 28 வயசு 30 வயசு வரைக்கும் கூட சில பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீ ஒருத்தன் கூட போன, இதோ இவங்க வந்து லைவா பார்த்த மாதிரி யாரோ ஒரு விஷயம் எடுத்து செய்தியில போடுறாங்க, அதுவே நம்மளுக்கு உண்மையான்னு தெரியறது இல்லை. ஆனா இன்சிடென்ட் நடந்தது மட்டும் உண்மை. இன்னுமே அது டீட்டெயிலா நம்மளுக்கு வெளில வந்தா மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் போது ஒரு சென்ஸ்லெஸ்ஸா ஒரு கமெண்ட் போடுற அப்படின்னா நீங்க ஒரு சைக்கோபேத்தா இருக்கும். படிக்க போன இடத்துல காட்டுக்குள்ள என்ன வேலை, பரமா பாவம்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு மைனர் பிரச்சனை கிடையாது. இது ஒரு மேஜர் பீப்புள் 2 கப்பலுக்குள்ள நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நடந்துச்சு இல்ல நடக்கல, அது நம்ம பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த கமெண்ட் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அப்ப நீ விக்டம பிளேம் பண்ற, அக்யூஸ்ட சப்போர்ட் பண்ற. இதுதான் சிம்பிளா சொன்னா இதுதான். ஒரு விக்டமா இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ வந்து பல பெண்களுக்கு அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ படிக்க போன இடத்துல அந்த பொண்ணு நடந்துச்சு, ஓகே. நாளைக்கு ஆபீஸ் போற இடத்துல கூட அந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து இந்த மாதிரி தப்பா பிகேவ் பண்ணிருக்கலாம். இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணை கூட வீடியோ எடுத்து மிரட்டி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு பயந்துட்டு வெளில சொல்லாம இருந்திருக்கலாம். இது இப்படி கூட இருக்கலாம்ல. ஏன் இந்த இன்சிடென்ட் வந்துட்டு அவன் வந்து டார்கெட் பண்ணி அந்த படிக்கிற பொண்ணுகள் மட்டும் தான் பண்றான்னு நீங்களே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? சில நேரத்துல சில பேர் தப்பு பண்ணும் போது நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அதுக்குன்னு நீ அந்த தப்பு பண்ணதுனாலதான் உனக்கு வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்றது, ஐ திங்க் அதனாலதான் வந்து இந்த சொசைட்டில வந்து நிறைய குற்றங்கள் அந்த குற்றவாளிகள் நடமாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ பண்ணது கரெக்ட் தான், நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேங்கு இந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ற அப்படின்னு சொல்றது. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாசிட்டிவா பாக்குறீங்க, which is very bad for our society. அடுத்து வந்துட்டு தீனான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், எந்த ஒரு ப்ரொஃபைல் போட்டோவோ எதுவுமே இருக்காது. ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாவே செயல்படுதுன்னு நினைக்கிறேன், ஒரு கேங்கா. ஸோ இவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனி போலீஸ் வந்து போட முடியாது, பெண்கள் ஆண் நண்பர் கூட இரவில் ஊர் சுத்துவதை தவிர்க்கவும். அந்த ஆண் நண்பர் இப்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா? ஏன் பண்ணி கூடாதா? இல்ல என்ன பிரச்சனை எனக்கு புரியல இங்க. அப்போ இதுலயும் ஒரு விதமான நீ மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க முடியும். டிவோர்ஸுக்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி அபியூஸ் பண்ண பொண்ணா இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இங்க வாழ்க்கை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணு சிங்கிளாவே இருந்து சாகணுமா? விடோவா இருக்கணுமா? ஒரு விடோவா இருந்தா நீங்க வந்து வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களா? வாட் டைப் ஆஃப் மைண்ட் செட்ரா? சோ முத விஷயம், நீ என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிங்க. பட் அட் தி சேம் டைம் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு, ஓகே. இவனுங்க சோசியல் மீடியால ட்விட்டர்ல என்ன மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, காலமானார் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக்ல 1,02,000 போஸ்ட் வந்துட்டு 1,200,000 போஸ்ட் வந்துட்டு ட்ரெண்டிங்ல பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் காலமானார் பொட்ட அஜித் 1,11,000 போஸ்ட் வந்துட்டு ரீட்வீட் பண்ணி அதை மாதிரி ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹேஷ்டாக்ல சொல்றேன். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு இது நடந்த ட்ரெண்டை சொல்றேன். அப்போ இந்த சொசைட்டி வந்துட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்றீங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிற்போக்குத்தனமான காலங்களுக்கு திருப்பி நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்றதான் இங்க உண்மையான ஒரு விஷயம். அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இவர் வந்து திமுகல கிடையாது, அதாவது இந்த இன்சிடென்ட் பண்ண ஒருத்தர் வந்து திமுக கிடையாது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபேக்கா, இல்ல வந்துட்டு அவர் வந்து திமுகவா, இல்ல அதிமுகவா, பிஜேபியா, இல்ல காங்கிரஸா, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இது எங்களுக்கும் தேவை கிடையாது, இந்த சொசைட்டிக்கும் தேவை கிடையாது. யாரு எந்த மதம், யாரு எந்த ஜாதி, யாரு எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்றத பாக்குறத நம்ம நிப்பாட்டணும். அவன் ஒரு அக்யூஸ்ட் எந்த மதத்திலேயோ எந்த ஜாதியிலேயோ எந்த கட்சியிலயோ இருந்து தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். குற்றவாளி, குற்றம் பண்றவன் அவன் எந்த பின்னணியா இருந்தா என்ன திமுக கட்சி தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லி தருதா, இல்ல அதிமுக கட்சி தான் இந்த மாதிரி தொண்டர்களை வளர்க்குறாங்களா, இந்த குற்றம் பண்ணது இந்த கட்சிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அதை வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் நியூஸா கொண்டு போறது, இது எந்த வகையிலும் ஜஸ்டிஸ் கிடையாது. இது பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயமா நான் வந்து பாக்குறேன்.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாளைக்கோ நாளைக்கோ நிறைய கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இந்த ஆட்சி வந்து கேவலமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி. பட் சிம்பிளான விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆட்சி எத்தனையோ மாறினாலும் சரி இந்த மாதிரி செயல்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது எப்போ தடுக்கப்படும், எப்போ வந்துட்டு அது முழுமையாக அழிக்கப்படும் அப்படின்னா குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் தான். அதுதான் நம்மளுடைய இலக்காகவும் போராட்டமாகவும் இருக்கணுமே தவிர இதே மாதிரி ஒரு கட்சி போர்வெளியோ ஒரு கட்சியவோ பிளேம் பண்ணி ஒரு கம்யூனிட்டியோ பிளேம் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறதை மொத நம்ம நிப்பாட்டணும். அண்ட் தென் இன்னும் வந்துட்டு ரெண்டு டாபிக் மட்டும் நான் பேசிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அக்யூஸ்ட் வந்துட்டு இவன் வந்து ஒரு தாட்டி பண்ணல, இதுக்கு முன்னாடி பல வாட்டி பண்ணியிருக்கான். ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்து நிறைய வீடியோஸ்லாம் அவன் வந்து ஃபோனில் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தைரியமாக வெளில சொன்னதால தான் வந்தது. அதுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. ஸோ இந்த கேஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து யாரோ ஒரு சாருன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த சாரு கூட நீ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஒரு ஃபோன் காலில் யார்ட்டையும் பேசியிருக்கான். அந்த சார் யார் அப்படிங்கிறதான் இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி 2011 இவன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்காம வெளில வந்ததுனால திருப்பியும் அதே தப்பா பண்றான். சோ இந்த சொசைட்டி வந்துட்டு தப்பா லீட்ல போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சட்டம் தான். எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸோ இல்ல எந்த ஒரு ஆளுக்குமே கிடையாது. சட்டம் கடுமையாகிற வரைக்கும் இந்த குற்றங்கள் தொடரும். நம்மளும் நாளைக்கு வந்து இதை பத்தி பேசிட்டு தான் இருப்போம், அடுத்த நாளும் பேசுவோம், மறுநாளும் பேசுவோம், இது பேசிக்கிட்டே இருப்போம். இது வந்து மாற போறது இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அதை அழிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் சொசைட்டி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க நடக்குது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு நடக்கும். யாரோ ஒருத்தன் இது மாதிரியோ ஏதோ ஒரு வீடியோவை போட்டுட்டு இருப்பான், இதே மாதிரி ஒரு கமெண்டை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான். ஒரு விஷயம் நம்ம வந்து மனசு நினைச்சிட்டாலே போதும், இந்த சொசைட்டி வந்துட்டு கிளீன் ஆகிறதுக்கு அது முதல் ஸ்டெப்பாகவே இருக்கும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியவோ ஒரு கம்யூனிட்டியோ பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்து ஒரு காமன் பீப்புளாக நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த லெவலுக்கு நம்ம பண்ணாலே போதும், இந்த சொசைட்டி வந்துட்டு முழுக்க க்ளீன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக என்னோட சேனலோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலியான விஷயத்தை காமெடியாக கன்வே பண்ணி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த சென்சேஷனாக ஒரு விஷயத்தை நல்லா அப்படி பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி.